டெல்லியுடைய அரசியல் வெறும் டெல்லி மையப்படுத்துறது மட்டும் இல்ல, வெளியே இருக்கக்கூடிய வெளியில வரக்கூடிய விஷயங்களையும் மையப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. பிஜேபி வர்சஸ் ஆம் ஆத்மி அப்படின்ற அந்த லைன்ல தான் டெல்லி எலெக்ஷன்ஸ் இப்ப போய்கிட்டு இருக்கு. அரவிந்த் கெஜ்ரிவாலை தேச துரோகின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நேரடியான ஒரு அட்டாக்க இந்த ஊழல் ஒழிப்பு அப்படின்றத வச்சிருந்தாங்க. அரசுகளுக்கு இடையில, மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த அதிகார போட்டி அப்படின்றத டெல்லி மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்கிறாங்க. இல்ல, எனக்குமே பார்க்க முடியல. நீங்க எங்கேயாவது அங்க சென்னையில இருந்துட்டு காங்கிரஸ் எங்கேயாவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ராகுல் காந்தி, நான் சொல்றது காங்கிரஸ் கூட சொல்லல, ராகுல் காந்தி ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவை வழங்கிடுவாரு. மக்களுக்கு ஒருவேளை பாஜகவையும் ஆம் ஆத்மியும் பிடிக்கல, அதனால காங்கிரஸ். வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சவுத். நான் ராஃபிக். டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுக்கு இன்னும் ஒரு வாரத்துக்கும் குறைவான காலகட்டத்துல வாக்குப்பதிவு வந்து நடக்க போகுது. சோ அங்க களம் எப்படி இருக்கு, களத்துல கட்சிகளுடைய செயல்பாடு எப்படி இருக்கு, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி பேசுறதுக்காக டெல்லியில ரொம்ப காலமா பணியாற்றிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் ஜேர்னலிஸ்ட் நிரஞ்சன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் நிரஞ்சன். வணக்கம் ரஃபீக். ஃபைனலி நிறைய தடைகளுக்கு அப்புறம் அதை பண்ணிட்டோம். ஆமா, ஆக்சுவலா வந்து நீங்க டெல்லியில 2013 இருந்தே ஒர்க் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 4 சட்டப்பேரவை தேர்தல்களை வந்து டெல்லியில நீங்க பாத்துட்டீங்க. சோ அந்த 4 சட்டப்பேரவை தேர்தல்களோட இப்ப 2025 எலெக்ஷனை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா இது எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு 2025 உடைய களம்? என்னன்னா, கரெக்டா நான் டெல்லி வந்த அந்த டைமும் ஆம் ஆத்மி பார்ட்டி வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்ச டைமும் வந்து கிட்டத்தட்ட ஒரே சிமிலரான டைம்ன்றதுனால அந்த நேரத்துல டெல்லியில ஒரு பெரிய ஒரு வேக்கியம் அப்படின்றது இருந்துச்சு. காங்கிரஸ் கட்சி கிட்டத்தட்ட 15 ஆண்டுகள் டெல்லியை வந்து தங்களோடது ஒரு கோட்டை மாதிரி வச்சிருந்த ஒரு இடத்தை விட்டு அகன்ற நேரம், தேசிய கட்சிகள் இரண்டும் அல்லாமல் ஒரு மாநில கட்சி ஒரு இடத்துக்கு வந்த இடம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப மெயின் பாயிண்ட். ஏன்னா நீங்க நார்த்ல பாத்தீங்கன்னா ஒரு இண்டிவிஜுவல் ஸ்டேட் பார்ட்டி தனியா வந்து கோல் வச்சுறது அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப சவாலான விஷயம். நீங்க சமாஜ்வாதியை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுக்கு அதுக்கான டைம் ரொம்ப எடுத்துச்சு. அவங்களுக்கு பேக் எண்ட்ல நிறைய அதுக்கான ஒர்க் அப்படின்றது, ஜாதி ரீதியிலான ஒர்க், அந்த மாதிரியான நிறைய பேட்டர்ன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படுது. சப்போஸ் பகுஜன் சமாஜுக்கும் அதே மாதிரிதான். பட் ஆனா இந்த வரைமுறைகளுக்குள்ள, இந்த வரம்புகளுக்குள்ள எதுவும் வராம ஒரு தனி ஒரு சித்தாந்தம், அதாவது ஊழல் ஒழிப்பு அப்படின்ற ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஒரு எக்ஸிகியூட்டிவ் லெவல்ல பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த கையில எடுத்துக்கிட்டு அதை வந்து முன் வச்சு எடுத்துட்டு வந்ததுதான் ஆம் ஆத்மி பார்ட்டி. அதுல அவங்க அவ்வளவு தூரம் சக்சஸ் ஆனதுக்கு மெயின் ரீசன் அவங்க கிட்ட இருந்த காங்கிரஸ் எதிர்ப்பு, அட் த சேம் டைம் அவங்க கிட்ட இருந்த பிஜேபி எதிர்ப்பு. இதுல எது அதிகம் அப்படின்னா காங்கிரஸ் எதிர்ப்பு அப்படின்றதுதான் பயங்கர அதிகமா இருந்துச்சு. 2வது இடத்துலதான் பிஜேபி எதிர்ப்புன்றது இருந்துச்சு. இன்னைக்கு அந்த தட்டு அப்படி மாறி இருக்கு. இன்னைக்கு அவங்களோட பிரதானம் பாஜக எதிர்ப்பு அப்படின்றத ரொம்ப பிரதானமா எடுத்திருக்கிறாங்க. 2வதுதான் காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு அப்படின்றத எடுத்திருக்கிறாங்க. இதுல எங்க ஒரு மெயின் முக்கிய கேள்வி எழும், ஏன் வந்து உங்க பிஜேபி எதிர்ப்பை கையெழுக்கிறாங்க? ஒண்ணு, தனிப்பட்ட முறையில ஆம் ஆத்மி கட்சி சுத்தி சுத்தி வேட்டையாடப்பட்டாங்க பாரதிய ஜனதா கட்சியினரால. அவங்களுடைய முக்கிய தலைவர்களை கொண்டு வரதாகட்டும், இடி வேணா சொல்லலாம், நாங்க அதுக்கு பின்னணி எல்லாம் கிடையாது, நாங்க ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி அப்படின்னு. நீ இடி பத்தி அப்படி போய் சொன்னா யார் நம்புவாங்கன்றது, ஈடிகாரங்களே நம்புவாங்களான்றது தெரியாது. நாட்டுல இருக்க முக்கிய நீதிமன்றங்கள் முதல் கொண்டு இடியை எப்படி அக்யூஸ் பண்றாங்கன்றது நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சோ அப்படி அதிக அளவுல பாதிப்புக்குள்ளானது பாஜகவாலதான் அப்படின்றதுனால பாஜக எதிர்ப்பு அப்படின்றத முன் வச்சிருக்கிறாங்க. இந்த முறை பாஜக மீது ஊழல் எதிர்ப்பு அப்படின்றத வைக்க முடியாது. ஆனா பாஜக எந்த ஊழல் எதிர்ப்புக்காக ஆம் ஆத்மி தொடங்கப்பட்டதோ அதே ஊழல் எதிர்ப்பை அப்படின்றத வச்சுதான் இவங்களை அழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 3வதா இருக்கக்கூடிய காங்கிரஸ் கிட்டத்தட்ட அவங்க ஒரு 15-20 நாளா தான், என்னோட அசியம் படி பார்த்தா ஒரு 15-20 நாளா தான் அவங்க சீனுக்குள்ளேயே வந்திருக்கிறாங்க. ஸோ நேரடியா பிஜேபி வர்சஸ் ஆம் ஆத்மி அப்படின்ற அந்த லைன்ல தான் டெல்லி எலெக்ஷன்ஸ் இப்ப போய்கிட்டு இருக்கு. ஸோ இது ஒரு ஹியூஜ் டிஃபரன்ஸ். ஏன்னா காங்கிரஸ் வர்சஸ் ஆம் ஆத்மின்ற இடத்த மாற்றிட்டு ஆம் ஆத்மி வர்சஸ் பிஜேபி அப்படின்றத மாற்றி இருக்கிறாங்க. ஸோ இது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். ஆம் ஆத்மிக்கான ஒரு பெரிய பூஸ்டும் அதுல.
ஆக்சுவலா நீங்க சொல்லும்போது சொன்னீங்க பாஜக வந்து அதே ஊழல் 13 வருஷத்துக்கு முன்னாடி 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆம் ஆத்மி கட்சி வந்து எந்த ஊழல் எதிர்ப்பை முன் வச்சாங்களோ அதே ஊழல் எதிர்ப்பை தான் இப்போ பிஜேபியும் கையில எடுத்து ஆம் ஆத்மியை டார்கெட் பண்றாங்கன்றீங்க. பட் இந்த நரேட்டிவை டெல்லி மக்கள் ஏத்துக்கிறாங்களா? இல்ல இப்ப என்னன்னா அதுக்கான வலுவான ஆதாரம் அப்படின்றது ஒண்ணு தேவைப்படும். இப்போ 2G விவகாரத்தை வந்து இந்தியா முழுக்க எப்படி ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துச்சோ அந்த மாதிரியான தாக்கம் இங்க வந்திருக்கா அப்படின்னு கேட்டா அது பெரிய சந்தேகம் தான். நீங்க டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்க சொல்லி இவங்க சொல்லக்கூடிய விஷயம் பெரிய அளவுல எடுபடல. ஆரம்ப கட்டத்துல அதைத்தான் வந்து முக்கியமான விஷயமா ஆம் ஆத்மிக்கு எதிரான ஒரு நரேட்டிவா பிஜேபி அதைத்தான் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் காங்கிரஸ் கட்சிக்கும் வேற வழி இல்லை, இவங்களை அடிச்சே ஆகணும். ஏன்னா 2 பேருக்கும் இடையில பயங்கர போட்டி இருக்கு. அதுக்கு இடையில கொஞ்சமாவது நம்மளோட பர்ஃபார்மன்ஸை காட்டணும் அப்படின்னா ஆம் ஆத்மிக்கு எகெயின்ஸ்டா பயங்கரமான ஒரு புஷ வந்து காங்கிரஸ் கட்சியும் கொடுத்திருந்தாங்க. ஊழல் கட்சி இவங்க பண்றாங்க, அஜய் மக்கான் மாதிரியான மூத்த தலைவர்கள் நேரடியாவே அரவிந்த் கெஜ்ரிவாலை தேச துரோகின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நேரடியான ஒரு அட்டாக்க இந்த ஊழல் ஒழிப்பு அப்படின்றத வச்சிருந்தாங்க. ஆனா அது சரியா எடுபடல அப்படின்றதுனாலதான் அந்த ஷிப்ட் வந்து மாறி இருக்கிறத நம்மளால இப்ப பார்க்க முடியுது. இன்னைக்கு ரஃபி, இப்ப தமிழ்நாட்டுல ஒரு எலெக்ஷன் நடக்குது, அதோட கேம்பெயின் எங்க நடக்கும்? சென்னை அந்த மாதிரி மையத்துல நடக்கும், இல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுல நடக்கும். ஆனா டெல்லியில தான், டெல்லியை தாண்டியும் டெல்லிக்கு வெளியும் எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் நடக்குது. நான் அதுக்கான சில விஷயங்கள் சொல்றேன். பிரயாக்ராஜ்ல இப்ப மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்குது. அது டெல்லி அரசியல்ல மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. யூசிசி கொண்டு வரப்பட்டிருக்குது உத்தராகண்ட்ல. நேற்று அவங்கதான் முதல் மாநிலமா கொண்டு வந்திருக்காங்க. அது டெல்லியில தேர்தல் காலத்துல பிரதானமா எதிரொலிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அடுத்தது பூர்வாஞ்சல்னு சொல்லப்படக்கூடிய பீகாரை சேர்ந்தவங்க டெல்லியில இருக்கிறாங்க. அவங்களுக்கான அந்த எலெக்ஷன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள் பீகார்ல நடக்கக்கூடிய சின்ன சின்ன தாக்கங்கள் கூட டெல்லியில உணரப்படுறத பார்க்க முடியுது. இப்படி டெல்லியை தாண்டி டெல்லியில வெளியே இருக்கக்கூடிய விஷயங்கள், நீங்க யோகி ஆதித்யநாத் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு, எங்க ஊர்ல கங்கையில நாங்க முழுகி குளிக்கிறோம், டெல்லியில ஓடக்கூடிய யமுனையில உங்களால முழுகி குளிக்க முடியுமா? இது வெறும் சுகாதாரம் சார்ந்த விஷயமா மட்டும் நம்ம சுருக்கி பார்த்திடக்கூடாது. அதுக்கு பின்னாடி மத அரசியல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஆழமா இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னும் சொல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு 6 மாதங்களாகவே இதை தொடர்ந்து, அதாவது ஒரு அந்த சக் பூஜான்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நீங்க பார்த்திருப்பீங்க. சக் பூஜா டைம்ல நதிக்கரைகள்ல குளிப்பாங்க. சென்னையில கூட மெரினா பீச்ல வடமாநிலத்தை சேர்ந்தவங்க வந்து மரியாதை செலுத்துறதுப்பா. அத வந்து சரியா பண்ண முடியல. இந்துக்கள் சத் பூஜாவை டெல்லியில வந்து முழுமையா கொண்டாட முடியாம ஆம் ஆத்மி கட்சி பயங்கரமான ஒரு நிலைமையில யமுனையை வச்சிருக்காங்க. இவங்க இந்து விரோதிகள் அப்படின்றத பாஜக கிட்டத்தட்ட 6-7 மாதமாவே ஒரு நரேட்டிவா செட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. நேற்றுக்கு முன்தினம் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஒரு போட்டோவை, ஒரு பெரிய பேம்ப்லெட்டை அந்த யமுனையில முக்கிய எடுக்கிற மாதிரியான போராட்டங்களை பண்ணியிருக்கிறாங்க. டெல்லியுடைய மாநில தலைவரான சதீஷ் உபாத்யாயா, அவரு வீரேந்திர சச்சிதேவ் அந்த யமுனை தண்ணியை குடிக்கிறேன்னு சொல்லி குடிச்சு அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டு அது பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. நீங்க சுத்தி சுத்தி டெல்லியுடைய அரசியல் வெறும் டெல்லி மையப்படுத்துறது மட்டும் இல்ல, வெளியே இருக்கக்கூடிய வெளியில வரக்கூடிய விஷயங்களையும் மையப்படுத்தி இருக்கிறத பார்க்க முடியுது. நேற்று ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை டெல்லி முதல்வர் அதிஷி கொடுத்திருக்கிறாங்க. டெல்லி மக்களை ஹரியானா, ஏன்னா யமுனை நமக்கு தெரியும் உத்தரப்பிரதேசம், ஹரியானா இந்த மாதிரி மற்ற மாநிலங்கள் வழியா பாய்ந்து வரக்கூடியது. அப்படி டெல்லிக்குள்ள வரக்கூடிய யமுனை நதியில நிறைய நச்சு பொருட்களை கலந்து ஹரியானா மாநில பாஜக அரசு டெல்லி மக்களை கொல்ல பாக்குறாங்க. இது வந்து நமக்கு நகைப்புக்குரியதா இருக்கலாம், இதெல்லாம் ஏன் இப்படி இல்லாம ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அப்படின்ட்டு. பட் இவங்க 2 பேருமே இவ்வளவு பயங்கரமா லோக்கலா இறங்கி அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை அந்த இந்துத்துவ வாக்கு, அந்த இந்துக்கள் வாக்கு. ஏன்னா பெரும்பான்மையான இந்துக்கள் வாக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியம். நேற்றைய தினம் வக்பு வாரிய மசோதாவுக்கான நாடாளுமன்ற கூட்டுக்குழு ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஆமா, கூட்டுக்குழு ஒப்புதல் அளிச்சிருக்கிறாங்க. வர பட்ஜெட் செஷன்ல அதை வந்து தாக்கத்தை ஏற்படுத்தணும். பெரிய அளவுல இது நியூஸ் பேப்பர்லயோ டிவிலயோ வராத விஷயம். ஆனா ஒரு கிரவுண்ட் லெவல்ல அவங்களோட கேம்பெயின்ல இது எல்லாமே மிக தீவிரமா பேசப்படுது பாஜகவால. அதுக்கு ஆம் ஆத்மி தொடர்ந்து கவுண்டர் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. சோ அந்த மத அரசியல், டெல்லியை தாண்டி இருக்கக்கூடிய மத அரசியல் அப்படின்றது இங்க ரொம்ப பயங்கரமா வலுவா இருக்கிறத நம்ம நேரடியா பார்க்க முடியுது. டெல்லியை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் வந்து பியூரோக்ராட்ஸ், அவங்களோட ஃபேமிலிஸ் எல்லாரும் தான் அங்க வந்து இருப்பாங்க பார்த்தோம் அப்படின்னா. சோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இந்த மாதிரியான நரேட்டிவ் எல்லாம் அவங்க மத்தியில எடுபடுமா, அந்த மக்கள் மத்தியில எடுபடுமா? பியூரோக்ராட்ஸை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலானவங்க நம்ம
அப்கோர்ஸ் நம்ம சினிமால எப்படி A, B, Cன்னு செக்டர்ஸ் பிரிப்போமோ, டெல்லியும் கிட்டத்தட்ட அப்படிதான் பிரிக்கணும். ஏன்னா டெல்லியில ஒண்ணு இருந்தா, ஏன்னா இதோட கிட்டத்தட்ட ஒரு 75% ஏரியா வந்து முழுக்க முழுக்க அர்பன் ஏரியா. அர்பன் ஏரியால என்ன மாதிரியான ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும்? பணக்கார அந்த ஏற்றத்தாழ்வுன்றது பயங்கர அதிகமா இருக்கும். அப்கோர்ஸ் நடுவுல மிடில் கிளாஸ் எதுவுமே செய்ய முடியாம வெறுமனே பார்த்துட்டு கடந்து போகக்கூடிய மிடில் கிளாஸ் இருப்பாங்க. ஏ கிளாஸ்ன்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த குறிப்பிட்ட செக்டர் நெறைய பேருக்கு வந்து டெல்லியில ஓட்டு இருக்குமா அப்படின்றது ஒரு ஒரு விதமான விஷயம். 2வது அவங்க எப்படி நீங்க டெல்லிய பொறுத்தவரைக்கும் ஒரு இப்ப தமிழ்நாடு சிஎம் சொல்றதுதான் வந்து தமிழ்நாடு செக்ரட்டரி கேட்பாங்க. கரெக்ட்டா? மத்த எல்லா அதிகாரிகளும். ஆனா டெல்லிய பொறுத்தவரைக்கும் சிஎம் ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாருன்னா, அதுக்கு உடனடியா பியூரோகிராட்ஸ் தான் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சோ அந்த செக்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கன்ஃப்யூஸ்டான ஒரு செக்மெண்ட்டா தான் பார்க்கணும். ஆனா டெல்லியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாக்கு வங்கி அப்படின்றது இங்க இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள். ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்களா இருக்கலாம், ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்களா இருக்கலாம், வீட்டு வேலைக்கு போறக்கூடியவங்களா. நீங்க இந்த 3 கட்சிகளுமே கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னாலே, இந்த அடிமட்டத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய வாக்கு சதவீதம் எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஆஹ் குறிப்பா அரவிந்த் கெஜ்ரிவால் அவருடைய வெற்றிக்கு காரணம், ஆம் ஆத்மி கட்சியுடைய வெற்றிக்கு காரணமே டெல்லியில இருக்கக்கூடிய இந்த அடித்தட்டு மக்களுடைய வாக்கு வங்கி தான். ஏன்னா அவங்க அதிகாரத்துடைய இடங்களுக்கு வர முடியாத இடத்துல இருந்த ஒரு செக்மெண்டா இருந்தாங்க. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு ஒரு 40, 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி திமுக தொடங்கின காலத்துல என்ன பண்ணாங்க? எளிய மக்களுக்கு அதிகாரத்தை நோக்கி வர வச்சாங்க. ஒரு துண்டு போடுறது மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எந்த அளவுக்கு தாக்கமோ, கிட்டத்தட்ட அது ஒரு 50, 60 ஆண்டுகள் கழிச்சு டெல்லியில ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் தொடங்குச்சுன்றத நம்ம சொல்ல முடியும். பரவலா. நான் வந்து அதுக்கு முன்னாடி பிஜேபி, காங்கிரஸ் அத பண்ணாங்க. பட் அது பரவலா பண்ணது ஆம் ஆத்மி கட்சி தான் பண்ணாங்க. ஆட்டோ ஓட்டுறவங்கள், இந்த மாதிரி ரிக்ஷா ஓட்டக்கூடியவங்க, இவங்கள தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. அந்த செக்மெண்ட்டுடைய வாக்கு. அதனாலதான் ரிக்ஷா ஓட்டுநர்களுடைய குடும்பத்துல அவங்க பொண்ணுக்கு கல்யாணம்னா அரசு ₹1,00,000 தரும்னு சொல்லி இருக்கிறாங்க. நீங்க எந்த ஸ்டேட்ல இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்திருக்க முடியும்? ஆம் ஆத்மி சொல்லி இருக்கக்கூடிய மிக முக்கியமான வாக்குறுதிகளை ஒண்ணு அது. அதே மாதிரி எல்லா கட்சிக்குமே போட்டி போட்டு சொன்னது, இந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்க யாருக்காவது உயிரிழக்கிறாங்கன்னா ₹10,00,000 நாங்க வந்து இழப்பீடு கொடுக்குறோம். ஒரு ₹5,00,000 வந்து விபத்து காப்பீடு கொடுக்குறோம் அப்படி. சோ இவங்களை மையப்படுத்தி சொல்றதுக்கான மிக முக்கியமான விஷயம். இன்னொன்னு அமித்ஷா அவர்களே தனிப்பட்ட முறையில சொன்ன ஒரு வாக்குறுதி, டெல்லியில இருக்கக்கூடிய கிக் ஒர்க்கர்ஸுக்கு வந்து, அதாவது ஸ்விக்கில வேலை செய்யறவங்க, ஜொமேட்டோல வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி ஆட்களுக்கு நாங்க இன்சூரன்ஸ் கொடுப்போம் அப்படின்னு. சோ அந்த ஏ கிளாஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய வாக்காளர்களை விட இங்க இருக்கக்கூடிய மிடில் கிளாஸ் அண்ட் கீழ்மட்ட வேலைகள்ல இருக்கக்கூடிய அந்த தோழர்களுக்கான கவனம் தான் வந்து இந்த 3 கட்சிகளுமே செஞ்சிருக்கிறாங்க. அவங்களுடைய வாக்கை யார் கட்டுறாங்கன்றதுலதான் இந்த தேர்தலுடைய முடிவே இருக்குது. அதனாலதான் ரொம்ப ஆம் ஆத்மி கட்சி அவங்களோட வாக்கு வங்கியே அதுதான். அதை தக்க வைக்கணுன்றதுக்காக பலமா போராடிட்டு இருக்கிறாங்க. ஓகே. ஆக்சுவலா நீங்க இதுக்கு முன்னாடி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது யமுனா, அந்த வக்ஃப் பில், இந்த மாதிரியான இஷ்யூ எல்லாம் டெல்லியில எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றீங்க. பட் டெல்லியில இருக்கக்கூடிய மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? இதெல்லாம் அரசியல் மட்டத்துல தலைவர்கள் மத்தியில ஒரு நரேட்டிவ் செட் பண்றதுக்கு உதவும். பட் டெல்லி மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கறாங்க? அவங்கள ஆட்சி செய்ய போறவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க? ஒரு நாட்டுடைய கேபிட்டல் எப்படி இருக்கும்? நீங்க ஒரு யுஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கேபிட்டலோ, நீங்க ஒரு கனடா நாட்டோட கேபிட்டலோ, இல்ல எந்த ஒரு நாட்டோட கேபிட்டலும் எடுத்துக்கோங்க. அது எப்படி இருக்கும்? அதோடைய தரம் எந்த அளவுக்கு இருக்கும்? ஆனா டெல்லியுடைய தரம் அப்படி இருக்கா அப்படின்னா பயங்கர கேள்விக்குறி. அதிக போக்குவரத்து நெரிசல் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பட்டியல பாத்தீங்கன்னா டெல்லி இருக்கும். அதிக காற்று மாசுபாடு இருக்கக்கூடிய நகரங்கள் பட்டியல எப்பவும் முதலிடத்துல இருக்கக்கூடியது டெல்லி. பெண்கள் பாதுகாப்பு நம்ம சொல்லவே வேணாம். பொதுமக்களுக்கான அச்சுறுத்தல் நம்ம சொல்லவே வேணாம். இங்க இருக்கக்கூடிய குப்பை கூலங்கள், ஒரு டெல்லிக்குள்ள ஓடக்கூடிய ஒரு புனிதமான நதின்னு சொல்லப்படக்கூடிய யமுனை நதியுடைய நிலை என்ன இருக்கு? படிப்பறிவு எப்படி இருக்குங்க? வேலை வாய்ப்பு எப்படி இருக்குங்க? எப்படின்னு நீங்க இந்த 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 விஷயங்களை பட்டியல் எடுத்து பார்த்தாலே தெரிஞ்சிடும் டெல்லி மக்கள் என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படின்னு. 15 வருஷமா காங்கிரஸ் ஆட்சியில இருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட 10 வருஷம் மத்தியிலும் ஆட்சியில இருந்தது காங்கிரஸ் கட்சி தான். அந்த நேரத்துல அவங்க நினைச்சிருந்தாங்கன்னா யமுனையை சுத்தப்படுத்தி இருக்கலாம். ஆனா பண்ண முடியல. 10 வருடங்களுக்கு மேலா டெல்லியில ஆம் ஆத்மி கட்சி இருக்கிறாங்க. சுத்தப்படுத்தி இருக்கலாம். பண்ண முடியல. ஏன் மத்தியில 10 வருஷங்களுக்கு மேல 3வது முறையாவும் ஆட்சி அமைச்சிருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி. அவங்களால ஒரு கங்கையை சுத்தப்படுத்துறதுக்கான வேலைகளா அவ்வளவு தீவிரமா அவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்து செலவு பண்ணி பண்ண முடியுது. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க? பியூரோகிராட்ஸ் எல்லாம் வேற வேற, எங்களுடைய அந்த ஒர்க்கிங் லெவல்ஸ் வந்து வேற வேற. ஏன் எல்ஜிக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அதிக அளவுல பயன்படுத்துறதுக்கான சட்ட திருத்தங்களை ஒரு ஆர்டினன்ஸா, ஒரு அவசர சட்டமா கொண்டு வந்து அரசுக்கு கூடிய அதிகாரத்தை எல்லாம் பறிச்சு எல்ஜிக்கு கொடுக்க முடியுது.
அப்படின்னா அவங்களால சாத்தியப்படுத்தாதுன்னு எதுவுமே கிடையாது. சோ அவங்க பண்ணியிருக்க முடியும். டெல்லியில 3 இடங்கள்ல நீங்க அப்படியே மலை மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கும். வெளிய இருந்து வர திடீர்னு ஒரு ஃபாரினரோ இல்ல இப்ப நீங்க புதுசா டெல்லிக்கு வரவங்க அத பார்த்தீங்கன்னா, அட டெல்லிக்குள்ள இவ்வளவு பெரிய மலைத்தொடர் இருக்கான்னு சொல்லி ஆச்சரியப்படுவீங்க. கிட்ட போய் பார்த்தா தான் தெரியும். அந்த அளவுக்கு நாக்க குடல புடுங்கக்கூடிய இத்தனைக்கும் அது எங்க இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல வெள்ளலூர்ல அது அவுட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு குப்பை கிடங்கு. அதுக்கே நம்ம மக்கள் வந்து அவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது எப்படி நீங்க வளர்ந்து வரக்கூடிய இடத்துல வந்து எப்படி குப்பை மேடு அமைச்ச டெல்லியில இப்ப நாம பேசிட்டு இருக்கிற இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ல தான் காசிப்பூர்ல இருக்கக்கூடிய அது பெரிய குப்பை மேடு இருக்கு. அங்க ஏதாவது சின்ன தீ விபத்துனால இந்த பகுதி ஃபுல்லாவே மாசுபாடா மாறிடும். இதெல்லாம் கிளீன் பண்றதுக்கு இதெல்லாம் சரி பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆனா மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு டெல்லிக்கு இருக்கக்கூடிய அந்த சிறப்பு திட்டங்கள், சிறப்பு விஷயங்கள் எல்லாம் வச்சுட்டு அவங்க பண்ணிருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கு மெயின் ரீசன் இந்த 2 கட்சிகளுக்கு இடையில நடக்கக்கூடிய கட்சின்னு கூட சொல்ல வேண்டாம். அரசுகளுக்கு இடையில மத்திய அரசு, மாநில அரசுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த அதிகார போட்டி அப்படின்றத டெல்லி மக்கள் ரொம்ப உன்னிப்பா கவனிச்சிருக்கிறாங்க. அதுல மிக முக்கியமா ஆம் ஆத்மி உங்களுக்கு நாங்க நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோங்க. ஆனா வந்து மத்தியில இருக்கக்கூடிய பாஜக சர்க்கார் தான் பண்ண விடாம தடுக்கிறாங்கன்ற அந்த நரேட்டிவ ரொம்ப ரொம்ப வலுவா வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு டெல்லியில ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அத்தனை நியூஸ் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இன்னைக்கு டெல்லியில வெளியாகக்கூடிய அத்தனை நியூஸ் பேப்பர்லயுமே பாஜகவுடைய முதல் தேர்தல் வாக்குறுதினு என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? முந்தைய ஆம் ஆத்மி கட்சி கொண்டு வந்த நலத்திட்டங்கள் அத்தனையும் நாங்கள் தொடர்ந்து செயல்படுத்துவோம், அதை வித்ட்ரால் செய்யப்படாது அப்படின்னு. அப்படின்னா எந்த அளவுக்கு ஆம் ஆத்மி வந்து அவங்களுடைய அந்த நரேட்டிவ் பாஜகவுக்கு எதிரான தேர்தல் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்திருக்காங்கன்றத இதுல இருந்து புரிஞ்சுக்க முடியும். இதுல லீட்ல இருக்கிறது மக்களுடைய தேவைகளை நாங்க செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறோம். லீட்ல இருக்கிறது ஆம் ஆத்மி தான் இருக்கிறாங்க. ஆக்சுவலா ஆரம்பத்துல டெல்லி எலெக்ஷனை கவனிக்கும் போது ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தோம்னா பிஜேபி வந்து பெரிய அளவுக்கு எதுவும் இன்ட்ரெஸ்ட் காமிக்காம இருந்தது. பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசும்போது டெல்லியில வந்து அவங்களுக்கான தலைவர் பேசணும் இல்லாதனால அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்காம இருக்காங்கன்ற மாதிரியான பேச்சுக்கள்லாம் வந்தது. பட் இந்த 1 வீக்குள்ள அவங்க வந்து கடைசி வேட்பாளர் பட்டியல் வெளியிட்டதுல இருந்து இந்த 1 வீக்குள்ள இந்த சண்டே மட்டும் டெல்லியில வந்து ஒரு 20 பொதுக்கூட்டங்கள் நடத்தியிருக்காங்க, 100 ஆர்கனைசேஷன் மீட்டிங் நடத்தியிருக்காங்க, 70,000 குடும்பங்களை சந்திச்சு வாக்கு சேகரிப்பு நடத்தியிருக்காங்க, 20க்கும் மேற்பட்ட தலைவர்களை வந்து களமிறக்கி விட்டுருக்காங்க. இந்த ஒரு ரிவைவ்டு இன்ட்ரெஸ்டுக்கு என்ன காரணம்? பாஜகவுக்கு எங்க இருந்து அந்த உத்வேகமும் அந்த நம்பிக்கையும் திடீர்னு வந்துச்சு? இல்ல 20 தலைவர்கள்ன்றது கவுண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு 200 தலைவர்கள் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட டெல்லியுடைய சும்மா ஒரு விளையாட்டு சொல்றேன். இல்ல நான் வந்து சொல்றது என்னன்னா 20 தலைவர்கள்ன்றது மத்திய அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் இருந்தவங்க, இன்னாள் அமைச்சர்கள் அந்த முக்கியமான அந்த 20 தலைவர்கள் சொல்றேன். அதுலயுமே சொல்றேன் 200 தலைவர்களுக்கு மேல இருப்பாங்க. ஏன்னா டெல்லியில நான் தொடர்ந்து டெய்லி பாக்குறேன். கிட்டத்தட்ட பாஜகவுடைய அத்தனை மாநில முதல்வர்களும் டெல்லியில முகாமிட்டு இருக்கிறாங்க. முக்கிய மத்திய அமைச்சர்கள் அத்தனை பேரும் இருக்கிறாங்க. மாநில தலைவர்கள் இதுல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து நாங்க 2-3 ஆஃப் ரெக்கார்ட்ல பேசும் பொழுது கேள்விப்பட்டோம். தமிழ்நாட்டுல இருந்து பெரிய அளவுல டெல்லிக்கு கேம்பெயினுக்கு யாரும் வரல. நீங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லாட்டி நார்மலா வந்து இப்ப மும்பைல நடந்தா கூட பாஜக தலைவர்கள் பெரிய அளவுல போவாங்க. பட் இந்த தடவை பெரிய அளவுல போலாம். அண்ணாமலை அவர்கள் எனக்கு தெரிஞ்சு நான் 10 நாள் இல்ல. பட் அந்த டைம்ல அவர் வரலன்னு தான் நினைக்கிறேன். நான் வந்திருந்தாரு, பொலிட்டிக்கல் இதாதான் வந்திருந்தாரே தவிர பிரச்சாரத்துக்காக வந்த மாதிரி தெரியல. அது என்னன்னா டெல்லியில தமிழ் மாநிலத்தை சேர்ந்தவர் தமிழ் மக்களுக்கான அந்த எலெக்ஷன்ல போட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் வழங்கப்படல அப்படின்னு. சோ ஒரு சில மாநிலங்களை தவிர்த்துட்டு பெரும்பாலான தலைவர்கள் இங்க குழுமி இருக்கிறதா பார்க்க முடியுது. இதுல இந்த திடீர் இன்ட்ரெஸ்ட் ஏன் வந்துச்சு அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாவே இந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. என்னைக்கு டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கை கையில எடுத்தாங்களோ பாரதிய ஜனதா கட்சி, என்னைக்கு மாநில அரசுகள் இருக்கக்கூடிய அதிகாரத்தை பறிச்சு லெப்டினன்ட் கவர்னருக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்களோ அன்னியிலிருந்து டெல்லிக்கான தேர்தலை அவங்க தொடர்ந்து எதிர்நோக்கி இருக்கிறாங்க அப்படின்றது முதல்ல நம்ம தெளிவுபடுத்திக்கணும். மணிஷ் சிசோடியா தொடங்கி முக்கியமான அத்தனை தலைவர்களும் கைது செய்யப்பட்டாங்க. அதுல மிக முக்கியமானதுதான் அரவிந்த் கெஜ்ரிவால். இந்திய வரலாற்றிலேயே ஒரு மாநில முதல்வரா இருந்துகிட்டே சிறைக்கு போனது, சிறையில இருந்துகிட்டே வேலை செஞ்சது அரவிந்த் கெஜ்ரிவால் தான். அதை செய்தது மீண்டும் மீண்டும் சொன்னா அது அமலாக்கத்துறை செஞ்சாங்க. பட் அமலாக்கத்துறை ஏன் செஞ்சாங்கன்றதுக்கான கேள்வி எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம சொன்னோம்னா நம்ம மேல வழக்கு அது இது போகும். அதை மக்களே புரிஞ்சுக்குவாங்க. 2வது இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது அவங்களுக்கு டெல்லியை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கௌரவ பிரச்சனையா பாக்குறாங்க. தமிழ்நாட்டுல ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிடணும் அப்படின்றது பாஜகவுக்கு இன்னைக்கும் கௌரவ பிரச்சனையா இருக்கு. அவங்களுக்கு இன்னைக்கு 3வது முறையா ஆட்சியில் அமைச்சது எந்த அளவுக்கு மகிழ்ச்சி தருதோ,
இந்தியாவுல ஒரே ஒரு மாநிலத்துல மட்டும்தான் பாஜகவால் ஆட்சி அமைக்க முடியல. அதாவது ஒரு இடம் கூட பெற முடியல. அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவே இல்லாத ஒரு இடம் அப்படின்னா, கூட்டணி கூட இல்லாத ஒரு இடம் அப்படின்னா, அது தமிழ்நாடு தான். ஒரு பயங்கர நெருடலா இருக்குது. நான் டெல்லியில இருந்து பாக்குறேன்றதுனால அதை என்னால தீவிரமாவே சொல்ல முடியும். அப்படி டெல்லி தனக்கு கைவசம் இல்லை அப்படின்றது டெல்லி ஆட்சியாளர்களுக்கு, மத்திய ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயங்கர நெருடலா இருக்கு. ஏன்னா நீங்க ஒரு போராட்டம் நடக்குது. போராட்டத்தை ஆம் ஆத்மி கட்சி ஊக்குவிக்கிறாங்க. டெல்லி விவசாயிகள் போராட்டம் நீங்க எடுத்துக்கோங்களேன். நம்ம ஏர் செய்த போர்ல கூட அதை நம்ம தெளிவா நிறைய எழுதியிருக்கிறோம். டெல்லி மாநில ஆம் ஆத்மி அரசு வழங்கிய ஆதரவு அப்படின்றது அந்த விவசாய போராட்டங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க ஒரு மல்யுத்த வீராங்கனைகளோட போராட்டம் எடுத்துக்கோங்க. அப்கோர்ஸ் சட்டம் ஒழுங்கு டெல்லி காவல்துறை கையில தான் இருக்கு. அவங்க நினைச்சா அனுமதி கொடுக்கலாம், மறுக்கலாம். ஆனா போய் சந்திக்கக்கூடிய தலைவர்கள், நீங்க டெல்லியில முக்கியமான ஒரு ஈவெண்ட்ஸ் நடக்குது அப்படின்னா, அதுக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்களை ரிசீவ் பண்றது, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி எல்லாமே டெல்லிக்கு மிக முக்கியமான இருக்கு. தமிழ்நாடு சிஎம் டெல்லிக்கு வந்திருந்தாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். பீகார் சிஎம் நிதிஷ்குமார் டெல்லிக்கு வந்து அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்திச்சிருந்தாரு. தெலங்கானா சிஎம் சந்திரசேகர் ராவ் டெல்லிக்கு வந்து சிஎம் சந்திச்சிருந்தாரு. அவர் இங்க இருக்கிறவர் அங்க போறாரு. டெல்லியுடைய அத்தனை ஊடகங்களும் இங்கதான் தலைமை அலுவலகம் வச்சிருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன நகர்வுகளும் நிகழ்வுகளும், ஏன் ஒரு 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 பில்டிங் இடிஞ்சு விழுந்துருது. இன்னைக்கு டெல்லியில புராடியில வந்து ஒரு பில்டிங் இடிஞ்சு விழுந்து 2 பேர் இறந்துட்டாங்க. இன்னைக்கு டெல்லியில இருக்கக்கூடிய அத்தனை ஊடகங்களும் அதை நேர்ல போய் பாக்குறாங்க. சோ இங்க நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அந்த கவன ஈர்ப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்ப 3வது முறையா ஆட்சி அமைச்சிருந்தாலும் அவங்க ஒரு மைனாரிட்டி அரசா இருக்கிறதுனால அந்த கவனம் இன்னும் தங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத விரும்புறாங்க. அது இன்னும் தங்களது கண்ட்ரோல்ல இருக்கணும். இருக்கக்கூடிய பியூரோகிராட்ஸ்ல இருந்து எல்லாரும் தங்கள் கைக்குள்ள வரணும் அப்படின்னு பாஜக நினைக்கிறாங்க. அது தங்களுக்கு வலுவானதா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் எப்படியாவது இந்த ஒரு ஒரு தீவிரமான ஒரு விஷயத்த கொண்டு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. இன்னொன்னு, ஆரம்பத்துல ஆம் ஆத்மி கட்சியுமே ஒரு மாதிரி தடுமாற்றத்துலதான் இருந்தாங்க. பட் அவங்க கொடுக்கக்கூடிய ஃபைட், அவங்க கொடுக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த், ஷோ பண்ணக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் அப்படின்றது பாஜகவுக்கு பயத்தை கொடுத்திருக்குது. அதனாலதான் இவ்வளவு தீவிரமா இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஆக்சுவலா நீங்க வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியுடைய ஸ்ட்ரென்த் வந்து பிஜேபிக்கு பயம் கொடுத்திருக்குன்னு சொல்றீங்க. பட் வந்து நம்ம லோக்சபா எலெக்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா, ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு இவ்வளவு வருஷங்களா எந்த மிடில் கிளாஸ் சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த மிடில் கிளாஸோட ஓட்டு எல்லாம் பிஜேபி பக்கம் போயிருக்கு. போதாக்குறைக்கு 2020 வந்து நடந்த அங்க ஷாயின்பாக் பகுதியில நடந்த சிஏஏ போராட்டத்தின் போது நடந்த அந்த கலவரம் தொடர்பான முஸ்லிம்களுடைய அதிருப்தி இன்னும் ஆம் ஆத்மி கட்சி மேலேயே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த தடவை வந்து ஓவைசி வந்து புதுசா வந்து தன்னுடைய வேட்பாளர்களையும் களத்துல இறங்கியிருக்காரு. இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா சிறுபான்மையின வாக்குகளும் ஆம் ஆத்மி பக்கம் போறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. மிடில் கிளாஸ் வாக்காளர்கள் ஆல்ரெடி திரும்பி இருக்க மாதிரி இருக்காங்க. எப்படி ஆம் ஆத்மி கட்சி வந்து இதெல்லாம் டேக்கிள் பண்ண போறாங்க? இல்ல, நம்ம நாடாளுமன்ற தேர்தலையும் ஒரு மாநில சட்டமன்ற தேர்தல்களையும் ஒப்பிடுவது அப்படின்றது வந்து, ஏன்னா அதுக்கான செக்மெண்ட்ஸ் வேற, இதுக்கான செக்மெண்ட்ஸ் வேற அப்படின்றத நான் பாக்குறேன். நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த இந்த தெலங்கானா எலெக்ஷனுக்கு இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்ல சந்திரசேகர் ராவ் மீண்டும் வந்திருந்தாரு. அதுக்கப்புறம் 2 மாதங்கள்ல நடந்த சட்டமன்ற தேர்தல்ல பாஜக 4 இடங்களை கைப்பற்றி இருந்தாங்க. சோ அதுக்கு முன்னாடி நடந்ததுல 0 வாக்குகள், 0 இடங்கள் தான் வந்து சட்டமன்ற தேர்தலே கிடைச்சிச்சு. ஆனா நாடாளுமன்ற தேர்தல 4 இடங்களை வந்து பாஜக ஜெயிச்சிருந்தாங்க. சோ அந்த மாறுதல்கள் அப்படின்றது நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சட்டமன்ற தேர்தலுக்கும் இடையிலான மாறுதல்கள் அப்படின்றது நம்ம கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. 2வது, இந்த ஆம் ஆத்மி கட்சியுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்றது வந்து வெறும் அவங்க பிஜேபிக்கு எதிராக செட் பண்ணிருக்கிற நரேட்டிவ் மட்டும் இல்லாம, பாஜக ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக செட் பண்ணிட்டு இருந்த நரேட்டிவ் சரியா போகல. அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊழல் ஒழிப்பு அப்படின்றதுக்கு எதிராக இவங்க பயங்கரமா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் அது மக்கள் கிட்ட அவ்வளவா போக ஆரம்பிக்கல. ஏன்னா நீங்க ஒரு கன்விக்ஷன் வரல, கேஸ் எதுவுமே நடக்கல, அப்படியே ஒரு மாதிரி தங்கி இதாயிருச்சு. அடுத்த அப்டேட்டா அதுக்கு அடுத்ததை எப்படி எடுத்துட்டு போறதுன்றதுல நிறைய நெருடல்கள் இருந்ததுனால அதை வந்து எடுத்துட்டு போக முடியல. பாஜக இங்க வலுவா இல்லாம இருக்காங்க நம்ம சொல்லவே முடியாது. பயங்கர ஸ்ட்ரென்த்தனா இருக்கிறாங்க. அவங்களுடைய செக்மெண்ட் லாஸ்ட் எலெக்ஷன்ஸ் மாதிரி ரொம்ப ஈஸியான எலெக்ஷன்ஸாவோ நம்ம ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு எலெக்ஷனாவோ இருக்காது. இதுல என்ன இன்னொரு மிக முக்கியமா பார்க்க வேண்டியது, ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் இந்தியா கூட்டணி தான். ஒருவேளை ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு தேவைப்படுது அப்படின்னா, எந்த நிபந்தனையும் இல்லாமல் ராகுல் காந்தி, நான் சொல்றது காங்கிரஸ் கூட சொல்லல, ராகுல் காந்தி ஆம் ஆத்மி கட்சிக்கு ஆதரவை வழங்கிடுவாரு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், சமாஜ்வாதி கட்சி இருக்கிறாங்க, மற்ற ஒரு ஆர்ஜேடி மாதிரியான மற்ற கட்சிகள் எல்லாமே ஆம் ஆத்மி கட்சிக்கு இந்த முறை
ஆதரவு வழங்கி இருக்காங்க. இந்தியா கூட்டணியில் இருந்தாலும் கூட காங்கிரஸ்க்கு அவங்க ஆதரவு வழங்கல. அவங்க வழங்கி இருக்கிறது இவங்களோட செக்மெண்ட்ஸ் இருக்குல்ல. இன்னைக்கு இந்துஸ்தான் டைம்ஸ்ல ஒரு ஒரு முக்கியமான ஆட்சிகள் எழுதி இருக்கிறாங்க. வை பூர்வாஞ்சல் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டெல்லி எலெக்ஷன்ஸ் அப்படின்னு. பூர்வாஞ்சல்னா பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து வந்தவங்க. வாக்காளர்கள்ல 3% இந்த மாதிரி புலம்பெயர்ந்த வந்து, அதாவது பீகார்ல இருந்து ஜார்க்கண்ட்ல இருந்து வந்த இந்த பூர்வாஞ்சல் பகுதியை சேர்ந்தவங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு. நீங்க ஒரு நிதிஷ்குமாருக்கும் பாஜகவுக்கும் இடையிலான ஒரு மனக்கசப்பு தொடங்கி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இது எல்லாமே இங்க வந்து பயங்கரமா இம்பாக்ட் ஏற்படுத்தும். அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், டெல்லியுடைய எலெக்ஷனை தீர்மானிப்பது டெல்லி மட்டுமல்ல, டெல்லி மற்ற மாநிலங்களும் இங்க இருக்கக்கூடிய விஷயங்களை இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடியது. இன்னைக்கு ஒருவேளை இப்ப பிஜேபி ஒரே ஒரு தமிழ்காரங்களுக்கு இங்க சீட்டு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெல்லியில கிட்டத்தட்ட 4-5 லட்சம் தமிழ் வாக்காளர்கள் இருக்கிறாங்க. அவங்க அத்தனை பேரையுமே எந்த கட்சி வாய்ப்பு வழங்கியிருந்தாங்களோ அந்த கட்சியை ஒருங்கிணைச்சிருக்க முடியும். அதுல அவங்க அப்படி மிஸ் பண்ணிட்டாங்க. பட் பூர்வாஞ்சல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவ். கிட்டத்தட்ட ஒரு 40 வருடங்களாகவே டெல்லி அரசியல மிக ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடியது. இது எல்லாத்தையுமே வைக்கிறாங்க. அதனாலதான் சொல்றேன், நம்ம ஆம் ஆத்மி அகேடா இருக்கிறாங்க, பிஜேபி அகேடா இருக்காங்கன்னு சொல்லல. 2 பேருமே ஈக்குவலா இருக்கிறாங்க. அந்த கடைசி இப்ப நடக்கக்கூடிய ஃபைனல் 1 வீக் கேம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜெயிக்க பெறுது ரொனால்டாவா மெஸ்ஸியா அப்படின்றத வந்து நம்மளும் வேர்ல்டு கப் ஃபுட்பால் பாக்குற மாதிரி ரொம்ப ஆவலா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகே, ஒன் லாஸ்ட் கொஸ்டின். இதுல வந்து காங்கிரஸ் ஆம் ஆத்மி கட்சியும் பாஜகவும் வந்து ஈக்குவலா இருக்காங்க அப்படின்றீங்க. பட் காங்கிரஸ் எங்க இருக்காங்க? ஏன்னா அவங்களை வந்து பார்க்கவே முடியல. டெல்லி நியாய யாத்திரான்னு ஒண்ணு நடத்துனாங்க, அப்ப மட்டும் பார்க்க முடிஞ்சது, கொஞ்சம் நியூஸஸ் எல்லாம் வந்தது. அதுக்கப்புறம் அவங்க களத்துல இருக்க மாதிரி கூட நியூஸஸ் கூட பார்க்க முடியலையே. என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ் அங்க? இல்ல, எனக்குமே பார்க்க முடியல. நீங்க எங்கேயாவது அங்க சென்னையில இருந்துட்டு காங்கிரஸ் எங்கேயாவது இருந்தாங்கன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஜோக்ஸ் அபார்ட், என்னன்னா டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு நிறைய டிராபேக்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது. ஒரு விஷயம், அவங்க கிட்ட மாநில தலைமை இல்லை. ஷீலா தீட்சித் அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கான தலைமை அப்படின்றது இல்லவே இல்லை. டெல்லியோடைய தலைமை அலுவலகத்துக்கு ரெகுலரா நான் போவேன். எல்லா பார்ட்டி ஆபீஸ்க்கும் டெய்லி போற மாதிரி அந்த பார்ட்டி ஆபீஸ்க்கும் போவேன். ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கான ஒரு 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 சைடே இல்லாம இருக்கும் தெரியுங்களா, அந்த மாதிரிதான் இருக்கு. புது காங்கிரஸ் பார்ட்டியுடைய புது ஹெட் குவார்டர்ஸ் ஓபன் பண்ணியிருந்தாங்க. அப்படி ஒரு ஓப்பனிங் செரிமனி வந்து நான் எங்கேயுமே பார்த்தது இல்லை. ஏன்னா அவ்வளவு திட்டமிடாமல், அவ்வளவு ஒரு வந்த தொண்டர்களை கூட சரியா கவனிக்காம, குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்க கூட ஆள் இல்லாம, இது வந்து அவங்க ஆர்கனைஸ்டா ஸ்ட்ரக்சரெல்லாம் நிறைய பிரச்சனையில இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. மன்னிக்கணும். 2வது, கேண்டிடேட்ஸ் தேர்வுல இருந்து முக்கியமான விஷயங்கள் எடுக்கிறது வந்து பயங்கர நடுக்கம் அவங்ககிட்ட இருந்ததையும் பார்க்க முடியுது. நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். அதை நான் நேர்ல பார்த்ததும் கூட. டெல்லியில எனக்கு தெரிஞ்ச கால்காஜின்னு நினைக்கிறேன், இப்ப இல்ல, பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு பெப்ல அந்த மாதிரி டைம்ல மல்லிகார்ஜுன கார்கே தேசிய தலைவரா இருக்கக்கூடியவரு, அவரு டெல்லியில ஒரு ஏதோ ஒரு வீட்டுக்கு வீடு ஸ்டிக்கர் ஒட்டி காங்கிரஸ் வந்து ஒரு ஒரு ஸ்கீம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க, கேம்பெயின் மாதிரி. அப்ப அதுக்கு வந்து டெல்லியில வந்து ஒரு இடத்துக்கு தொடங்கி வைக்கிறதுக்காக போறாரு. ஒரு பாலடைஞ்ச ஒரு பில்டிங் மாதிரி இருக்குது. அந்த பில்டிங் கீழே ஒரு டேபிள் மாதிரி போட்டு அதை மூடுறதுக்கு கூட ஒரு துணி எடுத்துட்டு வந்து தரணும்னு யாருக்குமே இல்லை. நாங்க மீடியாலாம் போயிட்டோம், பயங்கர கிரௌடு. அவர் வந்து பேசுறதுக்கு வைக்கணும் பாக்குறாரு, ஆனா மைக்கெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அவரு கடுப்பாகி பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட இதான் சொன்னாரு, டேய் நான் ஒரு மாநில தலைவர், நான் ஒரு தேசிய தலைவர், கட்சியோட தேசிய தலைவர், என்ன இப்படியா நடத்துவீங்க அப்படின்னு யாரு சொன்னா? மல்லிகார்ஜுன கார்கே. நல்ல வேலை ஒரு மைக்ல சொல்லல, ஆஃப் ரெக்கார்ட் இதை நம்ம சொல்லலாம், ஏன்னா நாங்கெல்லாம் நேர்ல இருந்து பார்த்தோன்றதுனால. ஒரு தேசிய தலைவரையே டெல்லியில இப்படிதான் நடத்துறாங்க. இந்த மாதிரியான ஒரு ஆர்கனைசிங் தான் அவங்களால பண்ண முடியுது. நீங்க நிறைய அவங்களுடைய மற்ற மாநிலங்கள்ல எப்படி இருக்குதோ அதை விட பயங்கர மோசமான ஒரு நிலைமையில தான் இப்ப சஞ்சய் தீக்ஷித் கொடுத்திருக்காங்க. ஷீலா தீக்ஷித்தோட பையனுக்கு அவருக்கு கொடுத்திருக்காங்க. பட் ஆனா அதெல்லாம் கடைசி நேரத்துலதான் கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் மினிட்ல ஏதாவது ஒரு 3-4 சீட்டாவது கிடைச்சாதா அப்படின்றதுதான் எதிர்பார்த்திருக்காங்க. பட் நான் அசியூம் பண்றது 1-2 சீட்டுகள் காங்கிரஸுக்கு கிடைச்சாலும், இல்ல ஒரு 2வது இடம் 3வது இடம் சில இடங்கள்ல வந்தாலுமே அவங்களுக்கு அது பெரிய விஷயம் தான். அதை தாண்டி அவங்க ஒரு பெரிய இம்பாக்ட் எல்லாம் ஏற்படுத்துவாங்கன்னா சான்சஸ் ரொம்ப கம்மி. பட் சொல்ல முடியாது. இவங்க இந்த 2 ஜெயிண்ட்டுகளுக்கு இடையில நடக்கக்கூடிய சண்டை ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு அப்படியே ஒருவேளை ஜெயிச்சாலும் தானா அமைஞ்சதை தவிர காங்கிரஸ் கட்சியுடைய சூட்சமும் காங்கிரஸ் கட்சியுடைய புத்தி கூர்மையாலெல்லாம் அதை சாதிச்சுதான் நம்ம எடுத்துக்க முடியாது. மக்களுக்கு ஒருவேளை பாஜகவையும் ஆம் ஆத்மி பிடிக்கல, அதனால காங்கிரஸ்க்கு போறாங்கன்னு எடுத்துக்கலாமே தவிர இட்ஸ் நாட் பிகாஸ் வாட் காங்கிரஸ் ஹஸ் டன் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்க முடியாது.
ஓகே. இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய டீட்டெயிலான அனலைசிஸ் கிரவுண்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத பத்திலாம் எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நிரஞ்சன். தேங்க்யூ.